ஃப்ரெண்ட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். விஜய் என்னதான் நினைச்சிட்டு இருக்கிறாரு தெரியல. அதிமுகவை சும்மாவே சீண்டி பார்த்துட்டு இருக்கிறாரு. அதிமுக ஒரு பெரும் மலைங்க. விஜய் ஒரு சின்ன செடி. இந்த செடியெல்லாம் பார்த்து ஒரு மலையை பார்த்து ஏளனமா பேசலாமா? இன்னும் சொல்ல போனா அதிமுகன்ற மலையில விஜய் வந்து மோதுனா அவர் மண்டை காலி ஆயிடும் அப்படின்னு ரொம்பவே கடுமையான சொற்களை கொண்டு முன்னாள் அமைச்சர் வைகை செல்வன் கடுமையா என்ன பண்ணிருக்காரு, அதிமுகவை விமர்சித்ததின் காரணமா விஜய் இறங்கி செஞ்சிருக்காரு. இந்த அதிமுக விசஸ் விஜயோட வார்த்தை போர் இருக்குல்ல, இது சமீப காலமே கொஞ்சம் வெடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஆரம்பத்துல இவங்க ரெண்டு பேரும் அன்னோனியமா போனாங்க, சகோதரத்துவமா தான் போனாங்க. ஏன்னா எப்படியாவது அதிமுக கூட்டணிக்குள்ள விஜய் வந்துருவாங்க அப்படின்னு பார்த்தாங்க. அதுக்கப்புறம் என்டிஏ கூட்டணிக்குள்ள போகும்போது எப்படியாவது என்டிஏ கூட்டணிக்குள்ள விஜயை கொண்டு வந்துருவாங்க அப்படின்னு தான் விஜயை விமர்சிக்காம சாஃப்ட் கார்னர்ல போயிருந்தாரு எடப்பாடி பழனிசாமியும் அதிமுகவும். ஆனா என்னைக்கு விஜய் அவர்கள் முழுசா வெளியே நின்று எதிர்க்க ஆரம்பிச்சாரோ அன்னிலிருந்து இன்னைய வரைக்கும் விஜய விடாம துரத்தி அடிக்கிறாங்க அதிமுக அப்படின்றதுல எந்த வித மாற்று கருத்தும் இல்ல. இப்பவும் விஜய விமர்சிக்கலனா எப்போங்க அப்படின்ற ரேஞ்சுக்கு தான் இன்னைக்கு இறங்கி விஜய் அட்டாக் பண்ணியிருக்காங்க. இது வரைக்கும் டைரக்டா விஜய இறங்கி அட்டாக் பண்ணாத அதிமுக இன்னைக்கு பதிலடி கொடுக்கிற விதமா விஜய டைரக்டா இறங்கி அடிச்சிருக்கிறாரு முன்னாள் அமைச்சர் வைகை செல்வன் அப்படின்றதுதான். சோ விஜய் மண்டபத்திரம் அப்படின்ற ஒரு ரேஞ்சுக்கு தான் அவர் பேசியிருக்காரு. ஏன்னா மலையை பார்த்து நீங்க மோதினா உங்க மண்டை தான் உடையும், நான் பொறுப்பு கிடையாது அப்படின்னு சொல்றாரு. அதிமுக ஒரு மலை, இந்த மலையில விஜய் மோதனா அவரு மண்டகாலி மண்டபத்திரம் அப்படின்ற ரேஞ்சுக்கு அவர் விமர்சிச்சிருக்காரு. இந்த விமர்சனத்தை குறித்து உங்க கருத்து என்ன அப்படின்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.